திருப்பதி ஏழுமலையான் போகிறவங்களாம் என்னென்னா வட்டி விடுறவங்க, நல்லா காசு நிறைய சம்பாதிக்கிறவங்க, இதெல்லாம் திருப்பதி ஏழுமலையான் போவாங்க. அது புதன் உச்சமாக இருந்து புதனால் லாபம் அடையக்கூடியவர்கள் செல்லக்கூடியது திருப்பதி ஏழுமலையான். அதே ஐயப்பன் கோயிலுக்கு போகிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வட்டி கட்டுறவங்க, வட்டி விடுறவங்க இல்லை, வட்டி கட்டுறவங்க, கஷ்டப்படுறவங்க, பாமரன், ஏழை பங்காளன், அவன் தான் ஐயன் ஐயப்பன். இந்த ஐயன் ஐயப்பனுடைய மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா ஹரிக்கும் சிவனுக்கும் பிறந்தவன் தான் ஐயன் ஐயப்பன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் 2 மாலை போடுறோம். சபரிமலைக்கு மாலை போடுறதுல ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ருத்ராட்ச மாலை ஒன்று போடுவோம். அது வந்து யாரை குறிக்கிறது அப்படின்னா சிவபெருமானை குறிக்கிறது. அதுக்கடுத்து ஒரு துளசி மாலை போடுவோம். அது யாரை குறிக்கிறது அப்படின்னா பெருமாளை குறிக்கிறது, ஹரியை குறிக்கிறது. அதனால ஹரியும் சிவனும் ஒன்று. அறியாத வாயில மண்ணுன்னு சொல்றதுக்கு முழு உதாரணம் இருவருக்கும் பிறந்த குழந்தையாக 13 வயது பாலகனாக காட்சி கொடுக்கக்கூடிய எம்பெருமான் ஐயப்பெருமான். இதில் என்னன்னா நீங்க சபரிமலைக்கு போறாங்க இல்லையா, 18 படி இருக்குல்ல, அந்த 18 படியிலுமே 18 தெய்வங்கள் வாசம் செய்கிறார்.